ப்ரோ மூவி எப்படி ப்ரோ இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. சரி நீங்க சொல்லுங்க மூவி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் என்ன? இல்ல நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே BGMs அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் வந்திருக்கு. நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது படம். இல்ல சூப்பராவே இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன கதை சொல்றாங்கப்பா? கதை சொல்லிட்டா அப்புறம் மத்தவங்க எப்படி நான் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. மோகன்லாலோட நடிப்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்புறம் அந்த டொவினோ தாமஸ் அரசியலா வந்திருக்காரு. ஆமா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தானே இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. டைரக்ஷன் பிருத்திவிராஜோட டைரக்ஷன் நல்லா தான் எடுத்திருக்காரு மூவி எல்லாமே நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆக்சுவல் கொஞ்சம் மாசா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த பார்ட் அவன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோவா தான் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் ஓகேவா தான் இருக்கு. ஃபாரின்ல ஒரு போர்ஷன்ஸும் அதுக்கப்புறம் கேரளா போர்ஷன்ஸ் எல்லாமே கிளம்சியா இருக்கு. எதுவுமே வந்து ஆர்டரா இல்ல, ஒரு மாதிரி ப்ராப்பரா இல்லங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படிதான் இருக்கு. படத்துல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இவரோட மோகன்லாலோட அந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு கோல்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. கடைசியில் எல்லாமே ப்ராப்பராக தான் பார்க்கும்போது ப்ராப்பராக தான் இருக்கு. அரசியல் படமாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. மெலோட்டமாக எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு டீப்பாலாம் இல்லை. பட் அரசியல் ஃபிலிமாக தான் போகுது. யாரு காமியோ? பெரிய கேமியோ வந்து மூவில இருக்குன்னு சொல்லிருக்காங்க ப்ரோ. யாரோ எந்த மாதிரி சொல்லிருக்காங்க? மஞ்சு வாரியர் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. கேமியோலாம் எதுவும் இல்லை. சோ மஞ்சு வாரியரோட ஸ்பேஸ்லாம் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஓரளவுக்கு கொடுத்த ஸ்பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க படத்தில். மற்றபடி எதுவுமே சொல்லு. மியூசிக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. 10க்குன்னா ஒரு 6 ரேட்டிங் கொடுக்கும். சொல்கிறது அரசியல் எல்லாம் ரொம்ப இழுத்துருக்காங்க. ரொம்ப டெப்த்தான அரசியல் எல்லாம் செம்ம நீட்டாக சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அரசியல் எடுத்து சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் யாரையும் பாதிக்காமல் சொல்கிறது பெரிய விஷயம். அதை நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லீட் தாராளமாக இருக்குது. கண்டினியூட்டி இருக்குது. எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆஸ் ஐ செட் அதான் விஷுவலைசேஷன் பிக்சரைசேஷன் எல்லாம் டூ த கோர் எக்ஸ்டென்ட். ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் நார்மல் தமிழ் அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு லேக் இருக்குது. எதுக்குன்னா பார்ட் 3க்கு அவங்க ஸ்ட்ரெச் தரணும் இல்லையா. பார்ட் 3க்கு அவங்க ஏதாவது கதை இருக்கணும் இல்லையா. பார்ட் 2ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா திரும்பி பார்ட் 3 இருக்காது இல்லையா. ஸோ லேக் கொஞ்சம் இருக்குது. என்ன பொறுத்த இருக்கும். அகைன் இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ப்ரோ. கேமியோ ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்லை கேமியோல எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப வர்த்தான படம். எல்லாரும் பார்க்கணும். தேர்ட் பார்ட் லீட் அதான் பிருத்திவிராஜ் ஆல்ரெடி இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஸ்ட் என் கார்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எம்புரான் எப்படி கிரியேட் ஆனார், அந்த மோகன்லாலுடைய எப்படி அந்த கிரியேஷன் வந்துச்சு, அதோட திரும்பி எண்டை வந்து பண்ணிடுவாங்க. அது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லராக சொல்ல புரியல. 10க்கு அவுட் ஆஃப் 10 இட் இஸ் 8.5. 1.5 அந்த லேகுக்கு திரும்பி கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது அந்த லூப் போகுது. மூவி எப்படி இருந்தது? படம் செம்மையாக இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். லூசிஃபர் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப புரியும். ஏன்னா கண்டிப்பாக சத்தியமாக புரியாது. லூசிஃபர் 1 பார்த்துட்டு வந்தால் பரவாயில்ல. நான் 3 கனெக்டிங் தான். ஃபுல்லாக கனெக்டிங் தான். அதனால அந்த 1 பார்க்காம வந்தீங்கன்னா கஷ்டம். படம் வந்து என்ன சொல்லுவாங்க, பயங்கர லேக்குன்னு சொல்லுவாங்க. 1 பார்த்து வந்தவங்களுக்கு செம்ம படம். 3:30 மணி வரை உட்காந்து 1 பார்த்துட்டு தான் 2வது ஷோ வந்துருக்கும். பார்த்துட்டு ஏற்கனவே பார்த்தாச்சு. மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா தெரியும் இங்கே குழப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா மலையாளிஸ்க்கு வந்து நாலேஜ் ஜாஸ்தி. நம்மளே குழப்பாங்க, படம் பார்க்குறவங்க குழப்பாங்க. ஸோ அதனால் 1 பார்த்துட்டு வாங்க தயவுசெய்து. ஒரு ஷோ போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஓடும். ஒரு நாள் போனாலும் பரவாயில்ல. லூசிஃபர் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா படம் திருப்தியாக இருக்கும். லூசிஃபர் 1 விட இது கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஃபீல் பண்ணுங்க? 1 பார்த்தவங்களுக்கு வந்து கண்டினியூட்டி இருக்கிறதுனால நம்ம அதுக்கு கம்பேரே பண்ண மாட்டோம். ஆனால் மலையாளத்தில் இந்த மாதிரி சினிமாவே வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் மூவி இதுவரை வந்ததில்லை. கமர்ஷியல் ஹிட்டு. பிருத்திவிராஜ் 2வது படத்துலையும் ஜெயிச்சிட்டார். அண்ட் மஞ்சு வாரியரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்புறம் டொவினோ தாமஸ்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு? டொவினோ தாமஸ்லாம் அப்படியே லட்டு. ஒரு முதலமைச்சருக்கு என்ன தேவையோ அதை அப்படி பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்திருக்காப்புல, வாழ்ந்திருக்காப்புல. மஞ்சு வாரியர் சொல்லவே தேவையில்லை, கலக்கிட்டாங்க. கொடுக்குன்னு தெரியாமல் பில்டப் கொடுக்க ட்ரை பண்ணி டோட்டலாக அதை சொதப்பி வச்சுட்டாங்க. ஓவர் செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச செலவு சுத்தமாக வந்து ரிட்டர்ன் வராது. இதில் லூசிஃபர் 3 வேற ஒன்று வரப்போகுதுங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. அந்த காமெடி தான் வந்து தாங்க முடியல. யாரு இல்லை நிறைய கேமியோஸ் வருது. எனக்கு நிறைய பேர் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பட் நிறைய கேமியோஸ் வருது. என்ன ஒரு விஷயம்னா டக்குன்னு ஒரு கேரக்டர் வருது, அதுக்கு ஒரு பயங்கர ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பில்டப் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா
நேர் அடுத்த சீனே வந்து அந்த கேரக்டர் ஒன்றும் இல்லாத கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டரை வந்து டம்மி பண்ணிடுறாங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்கிறது தான் அடுத்த கேள்வி. சரி, வந்து கேமியோ தான் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லை மோகன்லால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் படத்தில் வந்து எப்படி நம்ம ரஜினி சார் வந்து நடந்து வரும்போது பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மேன் மூளைங்கிற மாதிரி காமிக்கிறாங்கல்ல, அந்த விஷயத்த வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. பட் ஜெயிலரில் பார்க்கும்போது ரஜினியோட பவர் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு இம்பேக்ட்டுங்கிறது இந்த படத்தில் சுத்தமாக வரல. குடும்ப அரசியல் எப்படி ப்ரோ அரசியல் பற்றி பேசி? ஆமாம், படம் ஃபுல்லாகவே அரசியல், குடும்ப அரசியல். லூசியர் 1 பார்த்தீங்கன்னா இதே விஷயம் தான் இருக்கும். ஸோ அதே விஷயத்த தான் இவங்க தொடர்ந்து போயிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சீன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவர் மோகன்லால் வந்து பேக்ரவுண்டில் வந்து என்னென்ன விஷயத்த வந்து நிறுத்துறாரு அதுங்கிறது தான் அந்த டோட்டல் படத்தோட விஷயம். ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கட்சியை வந்து டார்கெட் பண்ண மாதிரி தெரியல. பட் குடும்ப அரசியல் தான் இதோட பேசிக் பிளாட் ஒன்று இருக்குது. லூசிஃபர் 1க்கும் இதோட கனெக்ட் எப்படி ப்ரோ? 1க்கும் 2க்கும் கனெக்ட் ஓரளவுக்கு இருக்குது. பட் 1 பார்த்தீங்கன்னா 1லையும் பார்த்தீங்கன்னா ஓவர் பில்டப்பாக இருக்கும். பட் 1 பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒன்று அடுத்தென்னுங்க நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. 1ஓட கிளைமேக்ஸில் வந்து எனக்கு வந்து சப்புன்னு போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வந்து மோகன்லால் தான் பண்ணுறாருன்னா, ஏன்னா ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வில்லன் ஒருத்தர் வேணும். வில்லனையே நீங்கள் ஒரு அநியாயத்தை டம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எதுக்கு வந்து அவர் ஹீரோயிசம் பண்ணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ 1ல் வந்து எனக்கு அந்த எண்டில் ஒரு ஃபீல் கிடச்சில்ல, இந்த படம் டோட்டலாகவே அந்த ஃபீலில் தான் போகுது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஹீரோ வில்லங்கிறது எதுவுமே இல்லை. தொவினோன்னா அவர் எந்த கேரக்டர் பண்ணவர்? சிஎம் ரோல் பண்ணவர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு அவர் தான் ஒரு ஆண்டகனிஸ்டில் ஒரு மெயின் ஆண்டகனிஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக ஆண்டகனிஸ்ட்ங்கிறது நிறைய கேரக்டர்ஸ் மாதிரி மாற்றி மாற்றி அந்த படம் இதில் போகுது. அவரோட ஆக்டிங் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஓவரால் கதை வந்து சுத்தமாக செட் ஆகல. பார்ட் 3க்கான லீடு அண்ட் பார்ட் 3 எப்படி வரப்போகுது அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்? இல்லை, பார்ட் 3க்கான லீடு ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எனக்கு பார்ட் 2 வந்து சுத்தமாக சரியில்லாததுனால பார்ட் 3 வந்து கொஞ்சம் கூட ஒரு எதிர்ப்பு எனக்கு பர்சனலாக கிடையாது.